ஸோ வணக்கம். வணக்கம் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சாய் கேமிங். ஸோ ஐ எம் பேக் வித் மை நியூ ஃபோன். அதாவது என்னோடய புது ஃபோனோட நான் திரும்ப வந்திருக்கேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஸோ அதாவது வாங்க, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். என்னோட புது ஃபோன் நேம் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M6 5G. போக்கோ M6 5G கஸ். அது வந்து நான் எப்படியோ 10,000க்குள்ளே தான் வாங்கினேன். 6GB ரேமு, 128GB. என்னையா ஆச்சு இது கிளாஸ் கோட் ரேங்க் எடுக்கு. ஷோ என்னதான் ஆச்சு கைஸ், இதுக்கு பேய்க்கு இது பிடிச்சிருச்சா? ஐயோ சரி, கிளாஷ் ஸ்குவாட் மட்டுமே விளையாடு. பில்லு சோலோ செலக்ட் அனதர் மூடு. என்ன கைஸ் இது பில்லோ 95ன்னு கேட்டது. இது என்ன நமக்கு வந்து புது பிரச்சனையாக இருக்குது. என்னதான் அது ரெக்கார்டெல்லாம் இருக்குது. ரெக்கார்டில் தான் இருக்குது. ஓகே, என்ன காய்ஸ் இது. சரி, நம்ம கிளாஸ் ஸ்குவாடே விளையாடலாம். கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு தானே விளையாட முடியல. அவங்க கிளாஸ் ஸ்குவாடாவது விளையாடலாம். நார்மலான கிளாஸ் ஸ்குவாடு தான். ஏங்க இந்த ஜந்து பார்க்க இது மாதிரி இருக்குன்னு தெரில. இங்கே ஃப்ரீ ஃபயரில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா நருட்டோ அப்டேட்டு. அதான் நருட்டோவில் இருக்கிற கேரக்டர்ஸு இதில் விட்டுருக்காங்க. அடுத்ததாக ட்ராகன் பாலும் கொண்டு வருவாங்க போல். ஏங்க இப்படியே விட்டால் பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று அனிமி என்னோட ஒன் பீஸும் இருக்கணும்ல, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒன் பீஸ் நீங்கள் அனிமி பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் இப்போ கார்ட்டூனில் முன்னாடி பார்த்துருந்தேன், இப்போ அனிமி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ ஏங்க இப்போ ஐயோ பாப்பா, நான் தான் அதிக டேமேஜ் போல். இப்போ சுடு சீக்கிரம் சுடுறா போடு. அப்பா எவ்வளோ கன்று புல்லெட்டு வேணா எடு, ஆமோவை. யோ பவரை வேஸ்ட் பண்ணிட்டு இடத்தா சாயே. ஐயோ காய்ஸ் என்ன காய்ஸ் இது, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் வீணாக பார்த்துட்டு ஏமா பொண்ணு ரிவே பண்ணுமா. இங்கே ஒருத்தர் போராட. அப்பா பொண்ணு சீக்கிரம் பண்ணு. அவன் வேற வந்துட்டானே. ஐயோ போடு காய்ஸ், போடுங்க. ஐயோ காய்ஸ் எப்பா. ஐயோ காய்ஸ், இது ஒரு டூவர் டை மேட்ச்ன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அடிச்சிட்டாங்க. என்ன காய்ஸ் இது காய்ஸ், ரொம்ப ஜர்காச்சு காய்ஸ். கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. என்ன காய்ஸ் பண்ணுறது. என்னால் தான் இந்த மேட்சை. ஏங்க இந்த ப்ராஃபால்னு ஒரு கன்று இருக்குது. இந்த கன்று தாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இது தாங்க பவராக இருக்குது. வேணால் நீங்களும் இந்த கன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கேம் நியூ பிளேயர் மட்டும் நினச்சிடாதீங்க, நான் ஓல்டு தான். ஸோ லாக்டவுனில் இருந்து இதை நான் விளையாண்டுருக்கேன். இல்லை, லாக்டவுனுக்கு முன்னாடி 2019 இதை விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்பத்துலேருந்து இப்போ வரையும் விளையாடுறேன் காய்ஸ் இந்த ஃப்ரீ ஃபயர். ஆனால் பாருங்கள் காய்ஸ், பீக்கையே மாற்றிட்டாங்க. அப்புறம் கிளாட்ரு ஏதோ பரவாயில்ல, பாவான குறைச்சி போகட்டும்னு பீக்கு சின்ன மினி மேப்பாக கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ காய்ஸ், மேலே இருந்தால் ஆபத்து கீழே போயிடலாம். என்ன காய்ஸ் பண்ணுறது, இப்படி ஆகிட்டாங்க இவனுங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாகிட்டு மேலே எவனோ ஒருத்தர் போனான். யார் எங்கே இருக்கான்? ஐயோ என்னங்க இது. ஐயோ என்னங்க இது, ஒருத்தன் வேற வச்சு செஞ்சுட்டாங்கப்பா. ஒருத்தன் நம்ம டீம்மேட் தான் கைஸ், அங்கே இறந்துட்டாங்க பாவம், அநியாயமாக. ஐயோ கடவுளே. கைஸ் ஐயோ பாப்பா காய்ஸ், படுத்துட்டு தான் மெடிக்கிட்டே போடணும். போடு. ஐயோ
ஏம்மா இருமா, இருங்க பாய். ஆ இந்தாங்க. நான்லாம் ஒன்றும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. முதுகில் குத்துறது, கழட்டி விட்டு போகிறது. நான்லாம் ரிவைவ் பண்ணுங்கிற எண்ணத்தோடு தான் வருவேன். ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுன்னு ஒரு இது இருக்காது. காய்ஸ் முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன காய்ஸ் பண்ணுறது, இப்படி பண்ணிட்டாங்க காய்ஸ். இந்த மேட்சாவது நண்பர்களே, இந்த மேட்சாவது நம்ம வின் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம மான கப்பலில் தான் இல்லை குப்பையிலே ஏறிடும். கப்பல்லே ஏறிடும்ப்பா. அந்த காளான் எடுத்துக்கோ, ப்ளூ வால். அப்புறம் அந்த இது ஏங்க நம்மக்கிட்ட ஷாப்பிங்க்கான ஆப்ஷன் போடு. சூப்பர் மெடிக்கெட், ஐயோ சாரி, சூப்பர் மெடிக்கெட் இருக்குது கைஸ். அதனால் நம்மளுக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவர் எடுத்து சுடணும் கைஸ், அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏதோ பண்ணிவிடலாம் வாங்க. ஸ்கோப்பை ஆன் பண்ணாங்க காய்ஸ். இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, இவனுங்க ஃபுல்லாக வந்துட்டால் ஹெட் ஷாட்டுக்கான வாய்ப்பு பேசிட்டு போடு கைஸ். எப்பா போடு பட்டா ஷாட்டுங்க கைஸ். போடு. ஐயோ கைஸ் ஐயோ. ஏமா பொண்ணு ரிவைவ் பண்ணுமா? ஏமா நீ வேறம்மா. ஏமா ரிவைவ் பண்ணுமா? அடாச்சே, என்னங்க இது அசிங்கமா. 3 மேட்ச்சு தோத்துட்டோம், அவ்வளோதான். வச்சு செஞ்சுட்டாங்க. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க? AWM வாங்கலாமா கைஸ்? வேறு என்ன, ஹெட் ஷாட்டு தான் ட்ரை பண்ணும் கைஸ். இல்லைன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. AWM எனக்கு ஏதோ ஓரளவுக்கு வரும், அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கைஸ். இந்த ஜன்னல் ஓரத்தில் இன்னும் இவனுங்களை வேறு சுடணும், சமாளிக்கணும் வேறு. ஐயோ கைஸ் பயமாக இருக்கு கைஸ். பார்த்துடலாம் வாங்க. நம்மலாம் ப்ரோ பிளேயர் கைஸ், நமக்குலாம் இது ஒன்றும் சாதாரணமே இல்லையே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காய்ஸ். அங்கே ஒருத்தர் இருக்கான், என்னமோ சுடுற மாதிரி புல்லட்டு இது ஆப்ஷன் இருந்துச்சுங்க. என்னமோ நடக்குது. ஓ நம்ம டீம்மேட்டா? ஐயோ என்ன ஆச்சு? ஏங்க எப்படிங்க இவனுங்களாம் இந்த மாதிரி சுடுறானுங்க? டேய் யாரா நீங்கள்? எங்கிறது தான் வரீங்க? ரேஞ்சு மூடுக்கு இந்த கண்ணு கொண்டு போயிட்டு அப்போ தான் நமக்கு போடு. அவனை சுட்டு. அப்பா சூப்பர். அவனுங்க இதில் 2 பேர் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். மறுக்கியா ஆயிட்டாங்க. மறுக்கியா ஏங்க அதை பார்க்க செடி. ஓ செடி தானே. இல்லை சில டைம்ஸ் அவனுங்களே செடியாக வருவானுங்க நம்ம எனிமீஸ் எல்லாமே. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, அதான் சுட்டு பார்த்தேன். ஜோன் வேறு வருது கைஸ். போச்சு கைஸ். இது வரத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு கில்லு கூட நம்ம இன்னும் எடுக்கலை. சாரி, ஒரே ஒரு கில்லு தான் எடுத்திருக்கோம். ஐயோ கைஸ் திரும்பவும். ஏமா பொண்ணு சீக்கிரம். ஐயோ போச்சு. ஸோ சரி விடுங்க கைஸ். அதுக்குள்ளே 8 நிமிஷம் மாட்டே, மேட்சே 5 நிமிஷம் மாதிரி. அப்பா லெவல் 13 வந்துட்டோம் நம்ம. என்னங்க ஆச்சு இதுக்கலாம்? ஸோ பிஆர் ரேங்க்டாவது வேணாம். கிளாஸ் போட திரும்ப போகலாம். வேறு என்ன பண்ணுறது? கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டும் விளையாட முடியல, சொன்னால் கேட்கவும் மாட்டேறீங்க. அலாவுக்கு ஹாய் சொல்லு. அலாவுக்கு வணக்கம் எல்லாத்துக்கும். ஏங்க போன மேட்ச் அசிங்கமாக தோத்துட்டோங்க. சரி விடுங்க, இந்த மேட்சாவது கம்பேக் தரணும். நம்ம கம்பேக் தரலைன்னா நம்மளை ஒரு நூவுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அப்படி நினைக்கிறவங்கள நம்ம கறியை பூசணும். ஒரு சூப்பர் மெடிக்கெட், ஒரு காளான் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம் காய்ஸ். உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி ஷோ டைம்னு இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒரு இதில். அப்பா காய்ஸ் வாங்க சீக்கிரம் போகணும், இல்லைன்னா நம்மளே வச்சு செஞ்சிடக்கூட. ஏங்க புதுசாக அந்த நிஞ்சா அட்டோரியில் என்னமோ அந்த மாதிரி பிளேடாக வரும். அதை தான் நான் ஃபஸ்ட் டைமாக நிஞ்சா அட்டோரியில் பார்த்துருக்கேன். நருட்டோலலாம் பார்க்கல.
பட் நிஞ்சா ஹட்டோரி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த நிஞ்சா கார்ட்டூன் நாள், அதனால் எனக்கு அதுதான் தெரியும். போடு போடு போடு, ஒரு நாக்கு போடு, இன்னொன்று யோப்பா போடு போட்டு அடிய போட்டு போடுறா. மிஸ் ஆயிட்டானே. போடு 3 கைஸ். அதிகமான கில்லு இதில் தான் போல கைஸ். என்ன கைஸ் இது? ஐயோ, நான் நினச்சி கூட பார்க்கலடா. டேய் ஏங்க, எனக்கு MP5 தாங்க ரொம்ப ஃபேவரட்டானுங்க. நான் அதை வச்சு தான் நான் எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்கேன். இக்கட்டான த்ரில்லிங்கான மேட்ச்லேயும் தோக்க வேண்டிய மேட்ச்லேயும் ஜெயிச்சு தந்திருக்கேன். வேணா நம்மளேனா பாருங்கள் இப்போ என் திறமைய. தாம்சன்னா ஏங்க, இதுவும் நல்ல கன் தான். நான் அந்த MP5 பிளேயர் கைஸ். நான் ஒன்றும் AWMO AK-47 இல்லை. முன்னாடி AK-47 லாக்டவுனு. ஆனால் இப்போ MP5 பிளேயர் ஆல் டைம் தாங்க. அது கை கொடுக்கலன்னா இல்லைன்னா அந்த ப்ராஸ்பால்னு ஒரு கன்று, இல்லைன்னா AK-47. அடாடா கைஸ் என்ன கைஸ் இது? போடு போடு. இப்படி செய்தால் வெட்ட வேண்டிய விரல்கள் அல்ல, தலையை. சூப்பர் கைஸ். தவறு செய்து விட்டாய் தேவசேனா. அடடா கைஸ், அங்கே ஒருத்தன் இருக்கான் போல. அவனையும் முடிச்சு விட்டுருவோம். செஞ்சுட்டா போச்சு. சூப்பர் கைஸ். இந்த மேட்ச்சு நாம் தான் ஒரு மோஸ்ட் வேல்யூ பிளேயர், அதாவது மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லலாம். வாங்க கைஸ். லெவல் 3 MP5 போடுங்க கைஸ். இதுதான் மரண மாசான கன்று லெவல். ஆனால் ஓல்டு கன்ஸு கொஞ்சம் இருக்குது. ஆனால் சவுண்டு தான் கைஸ் பழைய இது தான் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ இருக்கிற சவுண்டில் புதுசாக தான் ஒன்று இப்போ பழைய ஒரு ஃபீல் வரும். பழைய கிளாஸ்மேட், அதான் என்னோடய பழைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து போயிட்டா எப்படி இருக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தன் வருவான், அவன் கூட பழைய கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். அது மாதிரி சேம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ரியலாக அது மாதிரி தான் எனக்கும் இருக்கும். அடா பாவி, முதுகுல குத்திட்டானேடா. அட கைஸ் போங்க கைஸ். இதெல்லாம் வேணும்னு திட்டமிட்டு சதி கைஸ். அடாடாடா என்ன கைஸ் இது? ஒருத்த மட்டும்தான் இருக்கான். டே எப்பா ரிவைவ் பண்ணுறா. டே என்னடா பண்ணுற? யாரா? அட பாவிங்களா, ஃபின் பண்ண வேண்டிய மேட்சுடா. தாம்சன் கன் எடுத்திருக்கானுங்க கைஸ், பாருங்க. அதான் நம்ம தோற்றதே காரணம் போல. ஸோ லெவல் 2 மட்டும்தானே. சரி, ஐயோ ஒன்றுமே இல்லைடா. டே ஃப்ரீயும் இல்லை, மண்ணுமே இல்லைடா. ஷோ டேய் எப்பா, அவனுங்க டீம்லேருந்து ஆளுங்க குறைஞ்சிட்டானுங்க. 3 தான் இருக்குது, 3 தான் இருக்கானுங்க. பாப்பா சீக்கிரம் போங்க காய்ஸ். நம்ம மேலேருந்து சுடணும், கீழே போனால் நமக்கு ஆபத்து. ஸோ அதனால் போடு. ஐயோ போயிட்டானு ஓடுறாங்க. எங்க இவன் உசேன் போல்டுக்கு டஃப் தருவான் போல, அந்தளவுக்கு ஓடுறான். எப்பா யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். எப்படி ஐயோ, உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடணும் போலங்க கைஸ். அப்படி சுடுறானுங்க. பவர்ஃபுல்லான கண்ணு வச்சுருக்கானுங்க போல கைஸ். என்ன கைஸ் இது? இப்போ என்ன கைஸ் இது? உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட வச்சிட்டாங்க. துண்டைக்கான துணியக்கானு ஓட வச்சிட்டாங்க. எப்பாடா இவர் நம்ம கூட இருக்காரு. என்னடா இவரோட எழுத்தை குறைச்சிட்டேன். அடா பாவி, என்னங்க இதெல்லாம்? ஒரு லிமிட்டு தான் எல்லாமே, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. வந்துட்டாயா அப்பா.
ஏங்க என்னங்க இதெல்லாம்? டேய் ஹலோ டீமேட்டு, என்னடா பண்ணுற நீலாம்? ஒரு டீமேட்டாடா நீலாம்? போடுறா, உன்னை சொன்னதுக்கு நீ ஏதோ நல்லா உருப்படியாக பண்ணிட்டடா. இந்த டைமும் ஏதோ பரவாயில்லைங்க. அவ்வளோதான், இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா நம்ம வின்னு. எப்பா த்ரில்லிங்காக இருக்குங்க கொஞ்சம். அந்த அந்த கடைசி ஆளு தாங்க கொஞ்சம் த்ரில்லாக இருக்காங்க. எப்பா எப்பா. அப்புறம் என்னோடய புது ஃபோன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பழைய ஃபோனில் அந்த ப்ராப்ளம் எல்லாமே போயிடுச்சு. பிகாஸ் பழைய ஃபோனு 4 GB ரேமு, இந்த புது ஃபோன் 6 GB ரேமு. ஸோ அதுதான் இது வந்து போக்கோ M6 5G 2023 டிசம்பர் மந்தில் வந்த ஒரு நியூ ஃபோன். வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வாங்கிட்டேன். கூடு கூடு சுடுறா சுடுறா. அப்பா 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 சூப்பருங்க. ஏய் யாரா நீ? ஒளிஞ்சு போங்க. அவன் கொஞ்சம் டெரராக இருந்தாலும் இருப்பான். அப்பா டெரரான ஆளு. ஏய் தம்பி சொல்லலை, டெரரான ஆளு. அப்பா போட வின்ன கைஸ். எப்பா கம்பேக் தந்துட்டோன்னா. கம்பேக்குன்னா சாய் தான் கைஸ், சாய். சரி இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாடலாம் கைஸ். இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் நான் தான் கைஸ். போன மேட்ச்சில் வாங்கின அடியெல்லாம் பெருசு பெருசாக பில்டு பண்ணி கம்பேக் தந்துட்டேன் கைஸ். எப்பா கைஸ், இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மேட்ச்சு வருமா கைஸ்? அப்பா காய்ஸ், இந்த ரேட்டிங் வந்து 95க்கு வரணும் நண்பர்களே. 95க்கு வர நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண. லைக்கை போடுங்க நண்பர்களே. சாரி நண்பர்களே, லைக் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. எது போடலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, அதுவே போதும். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நான் எதுக்கும் ஆசைப்படாதவன், நான் எதுக்குமே ஆசைப்படாதவன். ஸோ அதனால் இங்கே பார்க்குறது, கமெண்ட்டாக எடுக்கிறது எனக்கு ஒரு இன்பத்தை க்ரியேட் பண்ணும். அதாவது ஒரு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணும். நல்ல ரிவ்யூ தான். ஏன்னா அதுதான் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் கைஸ். அதுதான். அப்புறம் ஒன்று, நீங்களே யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டிப்ஸு தான் பண்ணுங்களேன். இந்த உங்களோட இமெயில் ஜிமெயில் எல்லாமே காமிச்சிடாதீங்க. இல்லைன்னா ஹேக்கர்ஸ் வந்து அவ்வளோதான், உங்களுக்கு நாமத்தை போட்டுக்கிட்டே போயிட்டுருப்பான். இங்கே ஒருத்தன் அடிக்கிறேன், இவன் பாருங்க கண்டுக்காமல் இருக்கான். இவன் ஒரு நூபு தான். ஐயோ தம்பி சும்மா தான் தம்பி சொன்னேன். தம்பி அப்பா என்னங்க 2 பேர் நாக்கு. எப்பா ஒருத்தனை கில் பண்ணுறதுக்கே நாக்கு தெல்லாடுது. இதில் வேறு நம்ம டீமேட்டையே அசால்ட்டாக முடிச்சு விட்டாங்க. போடுங்க இந்த மேட்சும் 3 அப்படின்னா சந்தேகமே இல்லை, நாம் தான் போடுறா. எப்பா எங்க எப்பா என்னடா டெஸ்டினேஷன்னு கட்டுது. சரி ஏங்க அந்த க்ரோஸாங்கிற கன்று ஏங்க இதுதாங்க பவர்ஃபுல். சரி இதே வச்சு விளையாடுவோம். க்ரோஸாங்கிற இதுதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன்று. இந்த காளான் ஃபுல் மெடிக்கல் சூப்பர் மெடிக்கிட்டு. இதுதாங்க ஒன் ஆஃப் த லெஜெண்டரி மெடிக்கிட்னு நான் சொல்கிறது. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணணும். நீங்கள் ஒரே ஒரு ஹெச்பி இருந்தாலும் போதும். ஆனால் வந்து நீங்கள் கவர் எடுத்து தான் இதை எடுக்கணும். இல்லை அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. சோழி முடிச்சு. என்னடா அது? போடு பாருங்க, டேமேஜாக பாருங்க. ஏய் ஷாக் எல்லாம் வச்சுருக்காங்க பாரு. எப்பா தேங்க்ஸ்டா தம்பி, நீ நல்லா எப்பா சவரிக்கா தம்பி அப்பாடா. ஆடாடா இந்த தம்பியும் முடிச்சு விட்டாங்கடா. என்னடா எல்லாம் முக்கால்வாசி பேர் பாதி பேர் இறந்துட்டாங்கப்பா. போச்சு. ஏண்டா அந்த மீதி ஒரு ஆள் என்னதான் பண்ணியிருக்கான்? அந்த யூஎஸ்பி கன்று வச்சுட்டு இருக்கான். மட்டமான டம்மியான கன்று. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை கையை விட்டுட்டோங்கடா. இவனுக்கிட்ட என்னமோ ஸ்ட்ராங்கான கன்று, இந்த G36ங்கிற கன்று இருக்குது. இதுதான் இவனுங்களை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது.
பரவாயில்ல, இதை விட இதோ ஒரு ஸ்ட்ராங்கான கன் இருக்குது. இந்த ப்ராஸ்வெல்ங்கிற கன்னு தான். இது இருந்ததுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. வாங்க கைஸ் போகலாம். எப்பா நாம் அங்கே டெஸ்டினேஷன் மார்க் பண்ணியாச்சு. அங்கே வந்து என்னமோ ஒரு இது விழுங்க, அது என்னதான் சொல்கிறது. எப்பா என்னமோ வழியெல்லாம் இருக்குது கைஸ், ரூட்டெல்லாம் இருக்குது. ரூட்டு போட்டு செட்டிங் பண்ணுறானுங்களா இல்லை அதான் பண்ணுறானுங்க, ஒன்றுமே புரியல. ஐயோ கைஸ் வந்துட்டாங்க, போங்க போடு. நான் இந்த கன்னை எடுத்தது ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டு கைஸ், இல்லைன்னா அவ்வளோதான். எப்பா டக்குன்னு இவனுங்களை முடிச்சு விட்டேன் பார்த்தீங்களே. இங்கே தாண்டா இருந்த எப்படிடா அடிப்பேங்கிட்ட. இது லாஜிக்கு ஏன்டா அந்த கேமில் லாஜிக்கே இல்லையாடா. டே காப்பாற்றுங்கடா, யாராவது வந்து காப்பாற்றுங்கடா. அவன் வேற எனிமி வேற வரான்டா. போச்சுடா, முடிச்சு விட்டாங்கடா. போங்கடா டே, உங்களை நம்பி என்னடாண்டா பிரயோஜனம். ஐயோ எனிமி ஓடே ரிவைவ் பண்ணியிருந்தாவது நான் மேட்சை காப்பாற்றிருப்பேன். எல்லாமே உங்களால் போச்சு. ஜெயிக்க வேண்டிய மேட்சுடா. கஷ்டப்பட்டு ஒரு கில் எடுத்தேன், உயிரை கொடுத்து எடுத்தேன். கைக்கு வந்த மேட்ச்சு இப்போ கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டேங்கடா. சூப்பர்ரா. உங்களால் எது பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணுறேங்க. உங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பேன் இல்லையோ. ஒரு பத்மபூஷன் பாரத ரத்னாவே கொடுத்துடலாம்டா, அவ்வளோ நல்லா பண்ணிட்டேங்கடா. எனிமி டீமுக்கு நல்லா கரெக்டாக இருப்பேங்கடா. என்னதான் இதெல்லாம் இப்போ ஜென்மத்துக்கோ, இதெல்லாம் ஒரு பிளேயர்ஸாங்க. ரிவைவ் பண்ணலான்னு ஹெல்ப்மீன்னு அந்த மெசேஜ் அழுத்திட்டு இருந்தா கண்டுக்க கூட மாட்டுறாங்க. ஓல்டு பிளேயர்ஸாக இருந்தால் வருவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரீ ஃபயர் ஜென்ரேஷனை பாருங்கள், கெட்டு போயிட்டாங்க. அதுதான் என் ஃபைனல் ஹெட்ஷாட். ஏற அந்த பையன் வந்துடும் தப்பிக்கலாம். போடு எப்பா. எங்க அங்கே ஒருத்தர் கவர் எடுத்து வராங்க. போடு, அவனையும் முடிச்சு விட்டாச்சு. ரிவைவ் பண்ற தம்பி ரிவைவ் பண்றாட்டு கண்ணு. அப்பாடா எப்பா, நீங்களாவது ஏதோ பண்ணிட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவனுங்க ஏதாவது காலை வாரி விட்டுருவானுங்க. ஆனால் இந்த டைம் ஏதோ பரவாயில்ல, நல்லதாக பண்ணிட்டானுங்க. இல்லை எப்பா போச்சு, மேட்சே போயிருக்கு அவனுங்க கைக்கு. எப்பா ரெண்டுமே டையாக இருக்குங்க, ரெண்டுமே டையாக இருக்குது. அதாவது டை ஸ்கோரு. இந்த டைம் என்ன தான் பண்ணுறது, எங்கே போனாலும் நமக்கு ஆப்பு ஏதோ ஒன்று மூளையில் காத்திருக்கோம் காய்ஸ். இப்போ வேற கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. 3க்கு 3 அவனுங்க வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான், கஷ்டப்பட்ட எல்லாமே வீணாக போயிடும் காய்ஸ். பேசாமல் இவனை ஃபாலோ பண்ணி போகலாமா? சரி போவோம், என்ன பண்ண போகிறாங்க. ஐயோ போட்டு, ஐயோ காய்ஸ், தீப்பொடியை போட்டு நெருப்பை போட்டாங்க காய்ஸ். ஆடா பாவீங்களா டேய், நல்லா இருப்பீங்கடா. ஏய் வாடா ஐயோ காய்ஸ் போடு. வாடா தம்பி நான் உன்னை காப்பாத்துறேன். ஐயோ ஐயோ அவனையும் அப்பா 2 பேர்த்தையும் முடிச்சு விட்டேன். போடுறா பின்னுங்க காஸ். எப்பா நான் இருந்த காட்டி ஏதோ பரவாயில்ல, இல்லை அவ்வளோதான் எனிமி டீமே நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. எப்பா காய்ஸ், எப்பா முடியல காய்ஸ், சத்தியமாக முடியல. என்னதான் பண்ணுறது. இப்போ 24 நிமிஷமா இருங்க கைஸ். இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு பூயா அடிச்சுட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் லென்த் ஆஃப் ஸ்பீடாக போயிடுச்சு. அதுதான் நானும் சொல்கிறது கைஸ். அப்பா எம்மா முடியலடா சாமி.
காய்ஸ் பா கொஞ்ச நேரத்தில் உயிரே போக வச்சிட்டாங்க காய்ஸ். அந்த அப்படி பண்ணிட்டாங்க காய்ஸ். ஏய் வாங்கடா தம்பிங்களா எப்போடா நீயாவது வந்துட்டேடாடா உன்னை சதைச்சிட்டாங்களாடா. சூப்பர், இதுதான் நான் எதிர்பார்த்தது. அது நடந்துருச்சு. அப்பாடா முடிச்சுட்ருங்க. வேற வழி இல்லை, சாவடிங்கப்பா, என்னமோ பண்ணுங்கடா. சே இல்லை ஏன் தப்பு தான் கைஸ். நான் மட்டும் அங்கே அவனை முன்னாடி போகாமல் இருந்தால் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 3க்கு 3ன்னு டை ஆயிடுச்சு. இவனுங்க திரும்பவும் ஜெயிச்சுட்டானுங்க. நான் பண்ண தப்புனால மொத்த எல்லா டீமும் சரிவு வந்துருச்சு கைஸ். அதுதான் நான் பண்ண தவறு. ஆர்மரு அப்கிரேட்லாம் பண்ணிக்கணும் கைஸ், இல்லைன்னா அவ்வளோதான், நம்மள முடிச்சுட்டுருவாங்க. க்ளூவால் போட க்ளூவால் வேறு என்னமோ அப்கிரேட் சிப் இருக்கா, அதுவும் அது ஒன்றுத்துக்கும் பயன்படாது. இந்த நெருப்பு கேம்ப் ஃபயர் எடு, இதுதான் ஈபி அதிகமாக்கும் கைஸ், ஹெல்த்தே அதிகமாக்கும். இவனுங்க இப்போ முன்னாடி போக்கிட்டோம், நம்ம பின்னாடியே இருந்தால் பாதுகாக்கலாம். பார்த்து பதினி அப்பா எடே நீ யாரா அப்பா? ஏங்க இவன் எனக்கு மேலே அல்ட்ராவாக இருப்பான் போல, கம்பெனிக்கு இருப்பான் போல. அங்கே என்னடா அதுக்குள்ளே எல்லாமே நாக்கு என்னடா நாக்கு தள்ளாடா. நாக் அவுட் ஆகி வச்சிட்டாங்க. மேலே என்னமோ ஷூட்டு புல்லட் சிம்பிள் மாதிரி காட்டுது. ஐயோ ஜோனு ஓய்யோ காய்ஸ், இப்போ மேட்ச்சு என் கையில் தான் இருக்குது. ஐயோ மேட்ச்சு என் கையிலன்னு சொல்கிறேன். இந்த ஜோன் முடிச்சுட்டாங்க காய்ஸ். சரி விடுங்க, அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எவ்வளோ தான் உயிரை கொடுத்தாலும் ஒரு மேட்சை கூட வின் பண்ணல. சரி பாய் காய்ஸ், டாட்டா பாபாய், see you in next gameplay guys. ஐயப்பா.